அப்புறம் ஷூட்டிங்கில் நிறைய ஃபன்னான விஷயம் நடந்துச்சு, நிறைய மறக்க முடியாத விஷயமும் நடந்துச்சு. சில சீன்லாம் எதுக்கு எடுக்குறாங்க, இதெல்லாம் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா, இங்கே படம் விஷுவலா பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கு. அந்த சீனில் ஓ இதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்ட சீன்னா, ஒருத்தர் ஆர்டிஸ்ட் ஒருத்தரை வந்து அவர் தான் எனக்கு ஃப்ரெண்டு கேரக்டரு. அவரை கட்டி பிடிச்சி அழுவணும். அந்த டைம்ல தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்புட்றா கட்டி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த சீன் வந்து கொஞ்சம் ரொம்ப டேக் அடிச்சுச்சு. வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னைய வந்து ரியலா அழுவணும், ஃபீல் பண்ணி அழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை மேல நல்லா மொட்டை வெயில்ல உட்கார வச்சுட்டாங்க. அந்த இடத்துல நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்? எப்படி ஃபீல் பண்ணி என்னால அழ முடியும்? நானும் என்னெல்லாமோ ட்ரை பண்றேன். ஆனா அழுகை வரவே மாட்டேன்ருச்சு. அப்புறம் பிரவீன் ஐயா ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்லிக் குடுத்தாப்புல. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி எப்படியோ அழுதுட்டேன். அந்த சீன்லாம் நீங்க விஷுவலா பார்க்கும்போது கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும். நெறைய சீன் இருக்கு. இதுல எல்லாமே ஃபன்னு, சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா இத பார்க்கும்போது தான் உங்களுக்கு அத நான் சொல்றத வந்து உணர முடியும். அவ்வளோ அவ்வளோ விஷயம் நடந்துச்சு. இப்போ வரைக்குமே போயிட்டே தான் இருக்கு. எப்போ முடியும்னு தெரியல.